ஒருமுறை விஜயநகரத்திற்கு ஈரான் நாட்டு வியாபாரி ஒருவர் மன்னரை பார்க்க வந்தார். மன்னர் அவரை அன்புடன் வரவேற்றார். விருந்தினர் மாளிகையில் தங்கியிருந்த வியாபாரிக்கு வகை வகையான உணவு வகைகளை அரண்மனை சமையல்காரர் சமைத்து வழங்கினார். அப்போது சமையல்காரர் கையில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வந்தார். ஐயா, இது ரசகுல்லா எனப்படும் சுவையான இனிப்பு வகை. எனக்கு அந்த ரசகுல்லா வேண்டாம். ஆனால் ரசகுல்லாவின் வேர் இருந்தால் கொண்டு வாருங்கள், விரும்பி சாப்பிடுவேன். என்னது, ரசகுல்லாவின் வேரா? அதுதான் எனக்கும் புரியவில்லை. சரி, நீங்கள் செல்லுங்கள். நான் அரச சபையில் யாருக்காவது இதை பற்றி தெரியுமா என்று விசாரிக்கிறேன். மறுநாள் அரச சபை கூடியது. சபையோர்களே, உங்களுக்கு யாருக்கேனும் ரசகுல்லாவின் வேர் எங்கு கிடைக்கும் என்று தெரியுமா? மன்னா, ரசகுல்லாவிற்கு ஏது வேர்? என்ன தென்னாலிராமரே, உங்களுக்கு கூடவா தெரியவில்லை? தெரியும் மன்னா, ரசகுல்லாவின் வேர் இருக்கிறது. ரசகுல்லாவின் வேரை என்னால் கொண்டு வர முடியும். நாளையே அதை அந்த வியாபாரிக்கு தந்து சாப்பிட வைக்கிறேன். அதற்காக எனக்கு ஒரு வெள்ளி கிண்ணமும் நல்ல கத்தியும் தாருங்கள் மன்னா. அப்படியே தருகிறேன். மறுநாள் அரச சபை கூடியது. அப்போது தெனாலிராமன் கையில் கிண்ணத்துடன் உள்ளே நுழைந்தார். தெனாலி அந்த பாத்திரத்தின் துணியை எடுத்துவிட்டு வியாபாரியிடம் நீட்ட அதில் துண்டாக வெட்டப்பட்ட கரும்பு இருந்தது. அதை அந்த வியாபாரி எடுத்து சுவைத்து சாப்பிட்டார். தெனாலி, கரும்பு துண்டுகளையா ரசகுல்லாவின் வேர் என்று கொடுத்தீர்? ஆம் மன்னா, வேர் என்றால் மூலம். இனிப்பு பண்டமான ரசகுல்லாவிற்கு வேர் கரும்புதானே. சபாஷ் தென்னாலி, உங்கள் புத்தி கூர்மையை மெச்சுகிறேன். சமயோஜிதமாக செயல்பட்டு வியாபாரியையும் திருப்திப்படுத்தி நாட்டின் பெருமையையும் காப்பாற்றினீர்கள்.